அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டில் ஆடு மேய்க்க 1,00,000 சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு தங்கறதுக்கு இடமும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எந்த நாட்டில்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான். அதாவது இந்த வேலைக்கு ஆடு மேய்க்கிற வேலை அப்படின்னா நம்ம படிக்காதவங்க ஜாயின் பண்ணுவோம்னு நினைப்போம். ஆனால் இந்த வேலைக்கு வேலையை அறிவிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள 700க்கும் மேற்பட்ட டிகிரி முடிச்சவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதாவது சீனாவில் ஒருத்தருக்கு 5000 ஏக்கர் நிலம் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா நிலத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆளுகள் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வேலை வாய்ப்பு அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையை ஆக்க போகிறேன்னு சொன்னவங்களை பார்த்தீங்கன்னா இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கேலி கிண்டல் செஞ்சு இப்போது அவமானம் இல்லடா, அது வருமானமடா, வெகுமானமடா. அதான் ஒரு ஆடை வித்தா 40,000 வாங்கினாண்டா, உன்னைய வித்தா 4 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டான்டா. ஏன் உனக்கு அறிவே கிடையாது, அறிவே கிடையாது. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க.